ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் அனைவருமே பூஜை அறையில் பூஜை செய்வதற்கு முன்பாக சாமிக்கு என்று பூஜை அறையில் ஒரு செம்பாலான செம்பில் தண்ணியை அனைவருமே வைத்திருப்பார்கள் அல்லவா? அந்த தண்ணீரில் நீங்கள் இந்த பொருட்களை தினமும் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டுமாம். அது மட்டும் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த தண்ணீரை நீங்கள் மாற்ற வேண்டுமாம். ஒரு நாளை வரை தான் பூஜை அறையில் அந்த தண்ணீராவது இருக்க வேண்டுமா, அதை நீங்கள் அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டுமா. இவ்வாறு நீங்கள் மாற்றிக்கொண்டே இருப்பதனால் பூஜை அறை மிகவும் சுத்தமாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் அங்க பூஜை அறையில் இருக்கிற அனைத்து தெய்வங்களும் மிகவும் குளிர்ச்சி அடைவார்களாம். எனவே இந்த தண்ணீரை நீங்கள் இதை சேர்த்து கொள்ள வேண்டும். இந்த நறுமணம் மிக்க பொருட்களையும் அது மட்டும் அல்லாமல் இந்த ஒரு முக்கியமான பொருளையும் நீங்கள் சேர்த்து வைத்து உங்களது பூஜை அறையில் வைத்து நீங்கள் வழிபட்டு அதற்கு பிறகாக இந்த தண்ணீரை உங்களது வீட்டில் உள்ள அனைத்து மூலைகளாகட்டும் உங்களது வீட்டை சுற்றி அனைத்து இடங்களிலும் நீங்கள் தெளித்து வந்தால் மிகவும் நல்லதாம். இந்த தண்ணீரை நீங்கள் கீழே கொட்டுவதை விட உங்களது வீட்டிலே நீங்கள் தெளித்து வர வேண்டும். இந்த தண்ணீரை நீங்கள் இவ்வாறு தெளித்து வருவதனால் உங்களது வீட்டில் தீர்த்தமானது தெளித்து விட்ட நன்மைகளானது நடைபெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறதாங்க. அதாவது அந்த செம்பில் இருக்கிற தண்ணீரில் நீங்கள் தினசரி எண்ணத்தை சேர்க்க வேண்டும் என்றால் துளசி, பெருமாளுக்கு மிகவும் பிடித்த துளசியை நீங்கள் அதில் சேர்த்து கொள்ள வேண்டும். 5-6 துளசிகளை சேர்த்து கொண்டால் மிகவும் நல்லது. அந்த துளசியையும் அதனுடன் பச்சை கற்பூரம் இருக்கும் அல்லவா, நறுமணம் மிக்க அந்த பச்சை கற்பூரத்தையும் அது மட்டும் அல்லாமல் ஏலக்காயை நீங்கள் பொடி போல் ஆக்கி அந்த பொடியையும் நீங்கள் அதனுடன் சேர்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக பசுமாட்டிலிருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது தெய்வீக உயிரினத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த ஒரு முக்கியமான பொருளை தாங்க அதில் நம்ம சேர்த்துக்கணுமா. அதாவது பசுமாட்டிலிருந்து வரும் கோமியம் இருக்கிறது அல்லவா, அந்த கோமியம் இருக்கிறது அல்லவா, அந்த கோமியத்தை நீங்கள் அந்த தண்ணீரில் சேர்த்து இதை அனைத்தையுமே நீங்கள் உங்களது பூஜை அறையில் ஒரு நாள் வைத்து பூஜை செய்துவிட்டு அதற்கு அடுத்தபடியாக உங்களது வீடு முழுக்க இதை நீங்கள் தெளித்து வர வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்து வருவதனால் உங்களது வீட்டில் தெய்வ சக்தியும் அது மட்டும் அல்லாமல் தீய சக்தி நடமாட்டங்கள் எதுவுமே இருக்காதாங்க. தீய சக்தியின் நடமாட்டங்கள் இல்லை என்றால் உங்களது வீடு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துவிடும். அது மட்டும் அல்லாமல் கண் திருஷ்டியாகட்டும் பொறாமைகளாகட்டும் என அனைத்துமே நீங்கி விடுமாங்க. உங்களை பிடித்த பீடைகள் என அனைத்துமே, பீடைகள் தரித்திரங்கள் என அனைத்துமே நீங்கி விடுமாம். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். வீட்டில் பூஜை அறையில் வைத்திருக்கின்ற இந்த தண்ணீரில் தினமும் இந்த செயல்களை செய்து வாருங்கள். உங்களது வீட்டிலும் இதை நீங்கள் தெளித்து வர வேண்டுமாம். வீட்டில் இருக்கிற 4 மூலைகளிலும் முக்கியமாக இதை நீங்கள் தெளித்து வந்தால் மூலைகளில் தாங்க, அதாவது கெட்ட சக்தியிலும் தீய சக்தியிலும் அமர்ந்திருக்குமாம். அது அனைத்துமே நீங்கிவிட்டால் அதற்கப்புறமாக உங்களது குடும்பத்திற்கு பிரச்சனைகள் வராதாங்க. நீங்களே சண்டை போட்டு கொண்டால் மட்டுமே பிரச்சனைகளானது வந்து வருவாங்க. எப்பேற்பட்ட, அதாவது நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடக்குமாம். மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் செய்து வாருங்கள். முடிந்தவரை உங்களது குலதெய்வத்திற்கு கோயிலுக்கு மாதம் ஒரு முறையாவது சென்று வாருங்கள். பூஜை அறையில் நீங்கள் இந்த பூவை வைத்திருப்பீர்கள் அல்லவா, அந்த பூ காய்ந்து வாடி விட்ட பிறகு உடனே அதை நீங்கள் அகற்றி விட வேண்டுமோ. அதை நீங்கள் பூஜை அறையில் வைத்திருப்பது ஒரு தெய்வ குத்தம் என்பது போலவும் பெரியவா அவர்கள் அவரது பக்தரிடம் உணர்த்தியிருக்கிறார். மறக்காமல் இந்த செயல்களை எல்லாம் நீங்களும் உங்களது வீட்டிலும் பூஜை அறையிலும் கவனமாக பார்த்து வாருங்கள். உங்களுக்கு இதை போன்ற பெரியவா அவர் கூறிய அனைத்து செய்திகளும் அவரை பற்றிய மகிமைகளும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியவா சரணம். நல்லதே நீங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. நன்றி, வணக்கம்.